ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் எப்படி ஈஸியாக சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் இறால் எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இறால் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இதை க்ளீன் பண்ண தெரியாததுனால ஒரு சில பேர் இதை வாங்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இறாலை க்ளீன் பண்ணும்போது இதில் வரக்கூடிய வேஸ்ட்டை போடுறதுக்கு நம்ம சைடில் ஒரு பவுல் அல்லது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நான் 2 மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, இது போல் நீங்கள் தலைப்பகுதியை கையை வச்சு அப்படியே கிள்ளி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம வால் பகுதியை ரிமூவ் பண்ணணுங்க. அடிப்பக்கத்தில் இருந்து இது போல் நீங்கள் லைட்டாக அப்படியே எடுத்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். இது போல் வால் பகுதியை கிள்ளி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் அந்த இறாலை சுற்றி நமக்கு ஓடு மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இது போல் அந்த இறாலோட அடிப்பக்கத்திலிருந்து நம்ம இது போல் கையை வச்சு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. நம்ம இந்த ஓடை ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கிற காலோடு சேர்ந்து நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி இறாலோட ஓடு இருக்குது பாருங்கள். சுற்றி இருக்கிற ஓடை நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த இறாலுக்குள்ளே 2 குடல் இருக்குங்க, அடிப்பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இது போல் ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். டூத் பிக் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஊக்கு இருக்கு இல்லையா, ஊக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இந்த டூத் பிக்கை ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற குடலை எடுத்துடலாம். இதை இது போல் நீங்கள் கீழ்ப்பக்கத்தில் சென்டரில் இதை விட்டு அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குடல் ஈஸியாக வெளியே வந்துடுங்க. பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஈஸியாக வெளியே வருதுன்னு. நம்ம அந்த குடல் நம்ம பார்க்கும்போதே தெரியுங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த குடல் ஈஸியாக நமக்கு வந்துடும். பாருங்கள் நம்ம அடிப்பக்கத்தில் இருக்கிற குடலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த குடல் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயும் இருக்கும், சில நேரங்களில் ஒயிட் கலர்லேயும் இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இதோட சமைச்சோம் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு வயிறு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துருங்க. அடுத்ததாக இது போல் நம்ம மேல் பக்கத்தில் இருக்கிற குடலையும் இந்த மாதிரி நம்ம சென்டரில் அப்படியே விட்டு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடுங்க. இந்த குடல் கொஞ்சம் அப்படியே வெளியே வரும்போது நம்ம அப்படியே கையை வச்சு உருவி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த குடல் பாருங்கள் நமக்கு வெள்ளை கலரில் வந்திருக்கு. நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னு. இது போல் நீங்கள் எல்லா இறாலும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இறால் சுத்தம் பண்ணுறதுக்கு செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு தலையையும் வாலையும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கின் இருக்குது பாருங்கள், இந்த ஓடை நம்ம இது போல் அப்படியே உருவி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் இந்த ஓடை நம்ம ரிமூவ் பண்ணும்போது காலோடு சேர்த்து ஈஸியாக நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம உள்ளே இருக்கிற குடலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கை அப்படியே நீங்கள் அடிப்பக்கத்தில் இது போல் அப்படியே விட்டு எடுக்கும்போது அந்த குடல் ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. கொஞ்சமாக குடல் வெளியே நான் வந்ததுக்கப்புறமாவே அதை அப்படியே நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கனாலே வந்துடுங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த குடல் இருக்கிறது. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடிப்பக்கத்தில் இருக்கிற குடல் எடுத்துட்டோம். அடுத்ததாக மேலே இருக்கிற குடலையும் நம்ம எடுத்துடலாம். ஃபோர்க்கை மேலே இது போல் லைட்டாக விட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா அந்த குடல் அப்படியே வெளியே வந்துடுங்க. பாருங்கள் நமக்கு கொஞ்சம் குடல் வெளியே தெரியுது. அடுத்ததாக இதை அப்படியே கையில் பிடிச்சி அப்படியே உருவி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நம்ம எவ்வளோ ஈஸியாக இறால் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னு. ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஊக்க வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம், டூத் பிக் வச்சும் க்ளீன் பண்ணலாம், அல்லது இது போல் நீங்கள் ஃபோர்க்கை வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா இறாலையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்ததாக நம்ம தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசி கழுவி எடுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கலாங்க. நான்வெஜ் நீங்கள் எது க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் சுத்தம் பண்ணும்போது அதில் எந்தவித பச்சை வாடையும் இருக்காதுங்க. இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா இது போல் கையை வச்சு நல்லா கலந்து விட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற பச்சை வாடை எல்லாமே போயிடும்.
இந்த மாதிரி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இறால் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொரிக்கணுன்னா பொரிச்சிக்கலாம், அல்லது குழம்பு வைக்கணுன்னா வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் சேர்த்ததுமே நீங்கள் வந்து பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. எனக்கு சேர்க்க மறந்துடுச்சு, அதனால் இந்த வெங்காயம் வதக்கும் போதே இது கூடவே பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. சீரகத்தூள் இல்லை அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 6 பீஸ் தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக அதே கடாயை லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துருக்கேங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இறால் சமைக்கும்போது இறாலில் வந்து தண்ணி விட்டு வருங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இறால் எப்போவுமே சமைக்கும்போது 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து குக் பண்ணக்கூடாதுங்க. 10 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கனாலே இறால் வந்து சூப்பராக குக் ஆயிரும். 10 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணோன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிருங்க. இப்போ அதை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக கம்மன்னு நம்மளோட இறால் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து குழம்பு வச்சுட்டோன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இறால் நல்லா வெந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஹோட்டல் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இறால் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இறால் எடுத்துக்கங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகத்தை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி கூட எடுத்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக கிடைக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த கிளிப்பு மிஸ் ஆயிருச்சுங்க. நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க. லைட்டாக தண்ணியை வந்து இது போல் லைட்டாக தெளித்து விட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக இதை வந்து 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுறலாங்க. நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம
நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மிதமான தீயில சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா போட்டு விராவி வச்சுருந்த அந்த இறாலை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இறாலை அப்படியே மொத்தமாக எடுத்து ஆட் பண்ணிடாதீங்க. தனித்தனியாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தான் ஆட் பண்ணணும். இறால் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடும். அடிப்பக்கத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணுங்க. அடுப்பு நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடிப்பக்கத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இதை திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இறால் சீக்கிரமாகவே நமக்கு நல்லா குக் ஆகிடுங்க. 2 பக்கமும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கனாலே போதுங்க. கீழே 2 நிமிஷம் மேலே 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் சுவையில் இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கடைகளெல்லாம் இறால் 65 வாங்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான காசுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் கிடைக்குங்க. வீட்லேயே நம்ம வந்து வாங்கி வாய்க்கு ருசியாக நம்ம வந்து நிறைய குக் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இறால் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.